வர்ச்சுவல் ஹனி ஹண்ட்டுங்க. சிறுதேன் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, பொந்து தேன் அல்லது கொம்பு தேன் அது பெண்டிங் இருக்குது, அதுதான் எடுக்க வந்திருக்கோம். ஸோ எல்லா ஃபுல் டிரான்ஸ்பரன்சியில் கம்ப்ளீட்டாக காமிச்சிடும். இந்த மாதிரி ஒரு இடத்துல நிற்கிறோம் பாருங்கள். இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் கிடையாது. சிறுதேன் ஃபஸ்ட்டு எங்கேருந்து எடுக்க போகிறாங்கன்னா ஒரு கல்லுக்குள்ளார பாறையில் கட்டி வச்சுருக்குது, அதான் எடுக்க போகிறாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு மாந்தோப்பு இருக்குது, அங்கே போய் எடுக்க போகிறேன். இவங்க அது வரைக்கும் இதை எடுக்கிறத ஷூட் பண்ணுவாங்க, க்ளவுஸ்லாம் போட்டு ஷூட் பண்ணுவாங்க. காமிக்கிறேன் வாங்க. ஸோ சிறுதேன் எங்கேருந்து ஸ்டார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். பாருங்கள், இது இப்படி தான் இருக்கும் சிறுதேனுடைய கூடோடைய ஸ்டார்ட்டு. இதுக்குள்ளார சிறுதேன் பூச்சி போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். இங்கே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிறுதேன் பூச்சி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். இதுக்குள்ளார இருக்குது சிறுதேன் பூச்சி, கையில் ஒட்டியிருக்கா, உடைச்சா தெரியும். இது வழியாக போயிட்டு வந்துட்டு இருக்கும். இது ஒரு ஸ்பாட்டு, இது ஒரு ஸ்பாட்டு. அடுத்த ஸ்பாட்டு காமிக்கிறேன் வாங்க. இது பாருங்கள், இது 2வது ஸ்பாட்டு. இதுக்குள்ளே தேனி பூச்சி போயிட்டு வந்துட்டு இருக்கு பாருங்கள். இது வந்து ரொம்ப ரேரான ப்ரெஷியஸான தேனுங்க. இதோ ஃபோக்கஸ் மாதிரி. இது பாருங்கள், இது 3வது ஸ்பாட்டு. ஓகே, உடச்சிங்கன்னா தேனிப்பூச்சி வந்து போயிட்டுருக்கு தெரியும். இது 3வது ஸ்பாட்டு. ஓகே, இது பாருங்கள், இது 4வது ஸ்பாட்டு. எவ்வளோ தேனிப்பூச்சி மேயுது பாருங்கள். பாறைக்கல்லுக்குள்ளே இருக்குது, அவங்க எடுக்கட்டும். நம்ம போய் உள்ள மரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா தோப்புக்குள்ளே போக போகிறோம். ஓகே, இது தோப்புடைய அவுட்ரு பகுதி. தோப்பு ஸ்டார்ட். என்ன மாதிரி ஒரு தோப்பு பாருங்கள் வாங்க. என்ன மாதிரி ஒரு தோப்பு பாருங்கள், என்ன மாதிரி ஒரு தோப்புல இது பாருங்கள். இதுலாம் சிறுத்தேன் இருந்துருக்கு, இதெல்லாம் சிறுத்தேன் இருந்துருக்கு. இந்த தோப்புக்கார்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா சிறுதேன் எடுக்கிறோம், மாந்தோப்பு, மாமரம் இதுக்குள்ளே இருக்குது. சரியா, நான் வந்து பாய் நீங்களே எடுங்க பாய் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக நான் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சில இடத்துல அது எனக்கு பெர்மிட்டட் இல்லாத ஏரியாவில் நான் ட்ரைவ் கிடையாது, நான் எடுத்துகிட்டேன்னா பிரச்சனை ஆயிடும். ட்ரைவ்ஸ்னால் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் நான் எடுக்கிறதில்ல. எடுக்க ஆரம்பிச்சலாமா? தெரியும். இப்போ இது பாருங்கள், இது உடச்சி விட்டோம். ஆனால் இதை வந்து எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏன் ரீசன் என்ன அப்படின்னா, அவர் அந்த பண்ணைக்கு இன்சார்ஜ், இவர் ஓனர் சத்தம் போடுவாங்க, ஃபுல்லாக வெட்டினா அது கீழே இருக்குது, அதனால் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாரல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. மேலே மட்டும் உடச்சி பார்த்தாரு, முன்னாடியே இருந்து எடுக்கிறதுக்கு தான் அனுமதி இருக்கிற அளவுக்கு தான் எடுக்கிறாங்க. அந்தளவுக்கு டிசிப்ளினாக தான் இருக்காங்க. கீழே போகிற வரைக்கும் இப்போ உடச்சி எடுத்தால் சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். இப்போ அதனால் அந்த தேனியை நம்ம எடுக்கலை. அடுத்ததுக்கு போகிறோம் வாங்க. அது எதுக்குன்னா வந்து காஞ்சி போயிடுச்சுன்னா மரம் பட்டு போயிடும். காஞ்ச மரத்தில் தான் உடச்சி எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படி தான் எடுக்க முடியும். அது வந்து நீங்கள் அதை எடுத்துருந்தீங்கன்னா மரம் விழுந்துடும். மரம் கீழே சாஞ்சி போயிடும். அதனால் காஞ்சி கொப்பில் எடுத்தால் அது நம்ம எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த மாரல்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. எதில் எடுக்கணுமோ அது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்கும், நமக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. தேன் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா நீங்கள் அடிக்கடி வந்து எடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறாரு. அது ஒரு வாடிக்கை வரும். உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. வாங்க பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு இப்பொழுது காமிக்கலாம்ப்பா. ஏன்னா அந்த மாதிரி ஓகே. இது எவ்வளோ நேரம் இந்த ஹனிட்டு போகுது பாருங்கள், தேடுறதே எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். அதனால தான் அந்த ப்ரைஸ் இல்லைங்களா. வாங்க இந்த மரத்தில் பிடிச்சிட்டோம். ஓகே ரைட். பாருங்கள், இதை உடச்சி எடுத்தோம்னா மரத்துக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இதான் சிறுதேன். ஓகே, இதான் சிறுதேன். கொட்டுது, கடிக்குது. இதான் சிறுதேனுங்க. எவ்வளோ டைனியாக இருக்குது பாருங்கள், கடிக்குது. என்ன இதை உடச்சி எடுக்கும் போது எந்த பிரச்சனையும் இருக்காது. இது காஞ்ச விழுது, மரத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுக்குள்ளே இருந்து எடுக்க போகிறோம். உள்ளே போய் காமிப்போம். தட்டு விடாத, தட்டாமல் அழகாக காமிச்சு வந்து. ஆமாம், நிற்க விடாது. இது ஆமாம், அது கூட கொட்டிட்டு விட்டுரும். கடிக்குது அப்போ தான் அப்படியே காலி பக்கிட்டு இப்போ தான் உடைக்கிறோம். ஓகே, பக்கெட்டை காமிச்சிருப்போம் நல்லா. பக்கெட்டை காமிச்சிருப்போம்.
இப்போ தான் உடைக்கிறோம். உடைங்க இவங்க இப்படின்னு ஒரு வெட்டினதுமே வடிதா. இதுதாங்க சிறுத்தேன் பாருங்கள், இதுதான் சிறுத்தேன். சரியா வடிது பாருங்கள், ரா ப்ரெஷியஸ் இதுதான். நீங்கள் நிற்க முடியல அந்தளவுக்கு இது மொக்கிது. இப்போ இது ஃபுல்லாக எடுக்கலாம் வாங்க. யோ தட்டாத என்ன காமியா கடிக்குது, கடிச்சிட்டு போகுதியா? அதுக்குதான் வந்திருக்கிறேன். ஐயோ என்ன காமியா, நான் நின்றுட்டு இருக்கேங்களா? தட்டாத மேன். அட யோ இங்கே பாருயா கேமரா, சும்மா அப்பவே இங்கே பாருங்க நீங்கள் அப்படி குனிஞ்சு பாரு. ஒரு 1 மினிட் அதை சகிச்சின்னா உனக்கு ஒன்றுமே தெரியாது. என் தலையில் ஃபுல்லாக இருக்குது, என்ன பண்ணுறது? அட கேமரா பாரு. ஐயோ யோ தட்டாத. ஸோ அதை எடுக்க போகிறோம். எடுங்க, வேஸ்ட் ஆகுது. நீ தான் இப்போ பக்கத்தில் போய் எடுக்க போகிற. பக்கெட்டை கீழே வைங்க. ஆஹா அருமையாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள். ஓகே பாருங்கள், சிறுதேன்னு அப்படியே ஃபுல்லாக எடுங்க. பாருங்கள் ஒழுகுது பாருங்கள். இதான் ப்ரோ உங்களுக்கு யார் பேருன்னு சொல்ல வந்து எடுக்கிறேன். நொக்கிது. அருமை. போடு ஓகே. எனக்கு தான் கொடிக்குது ஒன்று. எடுக்கிறோமா? அடுத்து ஆஹா வாசம், புளிப்பு சுவை வாசத்திலே அடிக்குது. எனக்கு அந்த பையன் பயப்படாமல் வந்து எடுத்தால் தான் உனக்கு டேஸ்ட் கொடுப்பேன், எல்லாம் தரமாட்டேன். வைங்க உள்ளே வைங்க. பாருங்க ஆஹா கீழே வரைக்கும் போகுது இல்லை? இந்த ஒரு ஃபுல் இதில் இருக்குங்க, ஃபுல்லாக எடுக்க போகிறோம். மரத்துக்கு பாதிப்பு இல்லை. ஆமாம், அடுத்தடுங்க. தேனிப்பூச்சிக்கு பாதிப்பு கிடையாது. தேன் எடுக்கிறதோடு சரி, ஒரு தேனிப்பூச்சி கூட கொல்ல மாட்டாங்க. யோ ஜில்லி வாயா, கமான் ஹேண்டில் இட். இது பாரு, நீ ஒரு 30 செகண்ட்ஸ் இதை சகிச்சு நின்ட்டீங்கன்னா உன்னை ஒன்றுமே பண்ணாது. தட்டினா வரும். இது குஞ்சு, அதை அப்படியே வச்சுருங்க. கடைசி எடுத்து அதிலே வச்சுருங்க. சும்மா நில்லு, தட்டாத, சும்மா நில்லு. கை ஆட்டாமல் இல்லை பாய். அது ஒன்றுமே பண்ணாது, கொஞ்சம் மொக்கியும் அவ்வளோதான். ஆனால் மொக்கிறதே டார்ச்சராக இருக்கும். சூப்பராக எடுங்க. வேறு லெவலில் இருக்குல்ல தேனை. ஏன் தம்பி நல்லா இருக்கு? தண்ணி கொண்டு வரலையா? காரில் இருக்கு. இந்த ஓடையில் இருக்குதுல்ல தண்ணி, அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க, எடுக்கட்டும். இந்த மாதிரி முழுசாக இருந்தால் புளிஞ்சு போடும்போது சந்தேகமாக பார்க்க மாட்டாங்க. வடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க. இது மறந்தியா? நம்பிக்கை அப்படியே இருக்கட்டும். இங்கே அப்படியே என்ன திரும்பி காமி பாருங்க, அதில் இருக்கக்கூடிய மகரந்தமும் இருக்குது இதில். சரியா?
அவர் காமியை எடுக்கட்டும், பயப்படாம எடு. ஆஹா, மேலே இன்னும் வச்சிருக்கு போல, ஃபுல்லாக இருக்கு. பாருங்க, கட்டை மாதிரி தானே இருந்தது, உள்ளே பாருங்க சிறுதேன். ஓகே, கூட பாருங்க சிறுதேன் போடுங்க, உள்ளே போட்டு கீழே வச்சிடறேன் வழி. மகரந்தம் பாருங்க, மகரந்தம். என்னென்னா தம்பி இன்னொருத்தர் பண்ணுவார்ல, அவர் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியாக திங்க் பண்ண மாட்டார், வேலையை மட்டும் டக்கு டக்குன்னு ஸ்பீடாக முடிச்சிடுவார். நான் இன்னும் கொஞ்சம் அதை காமிக்கணும்னு நினைப்பேன், அவ்வளோதான். அவருமே காமிப்பார், கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன். ஆனால் நேர்மையான பையன் அந்த பையன், சரிங்களா? நான் நேர்மையான ஆள் தான். அக்கா பார்த்தீங்களா மகரந்தம்? வைங்க உள்ளே போடுங்க, எடுத்து போட்டுகிட்டே இருங்க. நீங்கள் பாட்டுக்கு பண்ணுங்கள். துணி கட்டிக்கிறீங்களா? முகமுடி கட்டிக்கிங்க. மொக்கிதே மொச்சு தள்ளுது, போங்க. எவ்வளோ மகரந்தம் பாருங்க, எவ்வளோ மகரந்தம் பாருங்க. ப்ரெஷியஸுங்க, ப்ரெஷியஸ். இது போடுங்க. ஓகே, எல்லாம் முடியும். யூஸ்வலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்டையர் ட்ராவலை ஃபோக்கஸ் பண்ணி காமிப்பேன். அந்த தம்பி ஹனி ஹண்டில் எக்ஸைட்டடாக இருப்பார், ஹனி ஹண்டை பற்றி மட்டும் காமிப்பார். எடுங்க. ஆஹா, அற்புதமான சிறுதீன். எல்லாம் அப்படியே புழிஞ்சு போடுறேன். போனோம். ப்ரெஷியஸுங்க இது. வாங்கிக்கலாம், அந்த முகத்துக்கு போடுறதா? வாங்கிக்கலாம். அது வேணுமா? ஒரு சிலருக்குலாம் நான் கொடுத்துருக்கேன். அவங்க என்னங்க அப்படின்னா ஒரு திருப்தியே இருக்காதுங்க, கொட்டு வாங்கினாதாங்க நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த பக்கம் வேற நம்ம பக்கம் இருக்கிறாங்க. இங்கே வா. இப்போ இவ்வளோ கிடச்சிருக்கா? இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ சிறுதேன் இருக்குது, எப்படி சிறுதேன் இவ்வளோ கிடைக்கிது அப்படிங்கிறக்கான ஆன்சர் இது தான். இது ஃபுல்லாக உடைக்க போகிறாங்க பாருங்கள். ஏன் மூஞ்சியில் போட்டு விட்றாதீங்க. நானே எவ்வளோ சிறுதேன் கிடைக்குதுன்னு பாருங்கள். அதில் ஓடலாம் எடுத்துருங்க. அண்ணே, காடாரி எம்மால போட்டுறாதீங்க, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும். பக்கத்தில் நிற்க முடியாதுல்ல இப்படி உடச்சா. வாபா வருது பாருங்க. எப்படி எவ்வளோ சிறுதேன் கிடைக்குதுன்னா அவ்வளோதான். ஆஹா, அது ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி தான் எடுக்கணும். இது ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்குள்ளே இருக்கா பாருங்கள், அதில் இல்லை இருக்குங்க. ப்ளவுஸ் போடுங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இருக்குது இதில். பாக்கியில் தான் அதுக்கான ஆன்சரு. எப்படி இவ்வளோ சிறுதேன் கிடைக்குதுங்கிறதுக்கான ஆன்சர் இதுதான். பாருங்கள் எவ்வளோ இருக்கா. இவ்வளோ தூரத்தில் இருந்தது, எடுத்துட்டாரு. இது ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உடையாமல் எடுங்க. உடஞ்சாலும் ஒன்றும் இல்லை,
இங்கே எடுத்து போ. கொண்டு ஆகா செம பீஸ் இது. ஓகே ஓகே, அதுக்குள்ள ஆனால் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அதை எடுத்துருங்க. உள்ள எறும்பும் இருக்குது, குடிச்சுக்கோங்க. இது கோ எக்ஸிஸ்ட் ஆகுது பாருங்கள் எறும்போட. ஏய் கொட்டுதுடா, எறும்புலாம் கடிச்சிச்சு. நம்ம கடிக்கும். பேக்கில் போடுங்க, பேக்கில் போட்டு நல்லா கடிச்சு தட்டிடுச்சு. சரியான கடிங்க. உள்ளே இருந்த எறும்பு எல்லாமே சுழுக்க பேக்கில் வச்சுருங்களா. சரியான கடி. பரவாயில்ல, இதெல்லாம் அனுபவிக்கணும். சரியான கடி தம்பி. அமுத்தி விடுங்க. தேனி கொட்டெல்லாம் ஒன்றுமே இல்லை, சுழுக்க நல்லா கடி. சரியான கடி. வேற எங்கேயாவது கடிச்சிருக்கீங்க பார்த்து. ஆக்சுவலாக இப்போ நான் கடிச்சிட்டு வந்து ஃபயர் ஆன்ட்டான்னு தெரியல. சரியான வலிங்க, கையில் வாங்க போகுது பாருங்க. போடுங்க 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 போட்டுருங்க. எறும்பு கொட்டலாம், எறும்பில் தட்டு விடுங்க. எறும்பு கடி வாங்காதீங்க. ஆ ஓவராக இருக்குல்ல, மேலேலாம் ஏறு தட்டு விடுங்க எறும்பு. சரியான கடி, ஒரு 6-7 கடி கடிச்சிச்சு. ஓகே, அது இன்னும் நல்லது இருக்கும். தேனி பூச்சி கொட்டுச்சுன்னா நல்லது இருக்குது, அதுக்குன்னு யாரும் போய் கொட்டு வாங்காதீங்க. அந்த மாதிரி மீனிங்கில் சொல்ல. அது போய் எடுப்பா. கடிச்சிட்டா கடிச்சிட்டா. இமென்ஸ் பெயின்ப்பா. ஓ கொட்டிடுச்சா எறும்பா? அதை தட்டு விடுங்க, தட்டு விடுங்க. வேணா கஷ்டப்பட்டு எடுக்காதீங்க, இந்த பக்கம் வந்துடுங்க. எறும்பு இருந்தால் விட்டுருங்க. அந்த எறும்பும் அந்த சிறுதேனியும் கோ எக்ஸிஸ்ட் ஆகுது அதுக்குள்ளார. அதுக்கே போயா, அங்கே போய் அடியா. நீ போய் எறும்பு கடி வாங்காத, பார்த்துக்கோ. பேக் ஒன்றை தானே இருக்கு, சின்ன பேகு. அங்கேயே போட்ட எறும்பு கடிக்காமல் இருக்கு. அதில் எறும்பே இல்லை, இப்போ நீ போட்டதில் தான் ஏறும். பார்த்து பார்த்து. இது இந்த போராட்டத்துக்கு பிறகு ஒரு கிலோ வரும்னு நினைக்கிறேன். சிறுதேனி எவ்வளோ கிடைக்கும் கேட்குறீங்களா? பாருங்கள், ஒரு மரத்தில் தான் எடுத்தோம், இவ்வளோ கிடச்சிருக்கு. இது மொத்தத்தையும் புழிஞ்சு காமிக்கிறேன் கொஞ்ச நேரத்தில். இன்னும் போய் எடுக்கலாம் வாங்க. ஏன்னா யாருக்கு போட்டுச்சு எறும்பு? எல்லாத்தையும் போட்டுருச்சா? 3 பேத்துக்கு விழுந்துச்சா? கண்ணுட்டியே போட்டுருச்சா? இங்கே பாருங்க, எனக்கு கை வீங்கிடுச்சு. இங்கே பாருங்க எறும்பு. இந்த பிரச்சனைகளும் உண்டு தான், எனக்கு உண்டு தான். இதுக்குள்ளே இருக்கு. இதுக்குள்ளே இருக்கு. ஓகே, சிறுதேனி இதுக்குள்ளே இருக்கு. உடச்சிடுங்க. மொச்சு தள்ளிடுமே இவர் அடிக்கிற அடிக்கு. தெரியுதா? ஓகே பாருங்க, இதுக்குள்ளே தான் போடுறோம். இந்த போடுங்க. நல்ல கிளையை உடைக்காதீங்க. ஆக்சுவலாக இந்த சிறுதேன் எடுக்கிறது ஒரு வகையில் மரத்துக்கு நல்லது தானே. ஏன்னா அந்த சொத்தை விழுவாமல் இருக்கும், சொத்தை பண்ணும். எடுங்கண்ணே அதே தானே. பாருங்க, போடுங்க.
புரிஞ்சுக்குவோம். இதில் அவ்வளோ கிடைக்கல. ஸோ அடுத்ததுக்கு போகிறோம். சரியா? இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. அடுத்த மரமா அது இல்லை. வேறு என்ன இன்னொரு மரம் வருமா? இல்லை அவ்வளோதானா? அடுத்த பகுதியில் ஊற்றுறது இதை ஊற்றிடலாமா ஃபஸ்ட்டு 3 நாள்? ஆமாம், அது எல்லாம் கணக்கு அதுவும் வந்துட்டோம். எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஊற்றினா நல்லாயிருக்கும். முறை பொங்கல் சார். சரிங்க, இப்போ எடுத்தது எல்லாத்தையுமே காமிச்சிட்டோம். 6 பேருக்கு ஃபில் பண்ண போகிறோம். 6 பேருக்கு வருன்றது என்னுடைய கணிப்பு. அதுக்கு மேலேயும் வருதான்னு தெரியல. மேலேயும் வந்துச்சுன்னா அவங்களுக்கு எழுதிடுறேன். இவ்வளோ கிடச்சிருக்கு. சரியா? இதில் எதுவும் கலந்தெல்லாம் ஊற்ற முடியாது. உங்களுக்கே தெரியும், வடிஞ்சது. போட்டு புளியலாம். வாங்க, அந்த துணியை கொண்டாங்க, போட்டு புளிங்க. பார்த்துக்கோங்க. அந்த கீழே காமிச்சிருப்போம். வைக்கிட்டு எதுவுமே இல்லை. துணியை போட்டு புளிங்க. நாளைக்கு இந்த துணி ஒரு 2 வாங்கிக்கிறீங்களா? எல்லாத்தையும் நான் காசு கொடுக்குறேன். சரிம்மா. வடியாமல் இன்னும் அப்படியே புளியலான்னு பார்த்தேன். ஒன்றும் முடியல. உள்ளே கை விடுறவங்க மட்டும் க்ளவுஸ் போட்டு. ஆமாம், க்ளவுஸ் போட்டுக்கோங்க. பக்கெட்டு தொடுறவங்களுக்குலாம் க்ளவுஸ் தேவையில்லை. போட்டுக்கோங்க. க்ளவுஸ் தேவையானவங்க போட்டுக்குங்க. 2 பேர் புளிவீங்களா? ஒருத்தர் தானே புளிவீங்க. மேலே தானே ஒருத்தர். ஓகே, இது சிறுத்தேனுங்க. சரியா? புளியான்ட்டு அது வச்சிருங்க. அது வச்சிருங்க. அழிச்சுட்டு கூட புளிங்க. க்ளவுஸ் போட்டுருக்கீங்கல்ல. புளியறது ரொம்ப கஷ்டமான வேலைங்க. குறுக்கு பிடிச்சிடும். ஆமாம், கையெல்லாம் வலி எடுத்துரும். நானும் புரிஞ்சிருக்கேன். குறுக்கு பிடிச்சிடும். நான் எடுக்க முடியாது. ஏன்னா கேமராலாம் எடுக்க முடியாது. நான் வந்து அந்த உங்களுக்கு தான் அனுமதி. நான் எடுக்க முடியாது. அது பழங்குடி மக்களுக்கு மட்டும்தான் எடுக்கிறதுக்கு அனுமதி. எங்களுக்கு வந்து இயற்கையான தேவை. ஆமாம் ஆமாம். அது பாட்டு வடிட்டும். விட்டு விட்டு பிள்ளைங்க. துணி நீங்கள் நைஸாக வாங்கிட்டீங்க. இது சூப்பர். இல்லை, துணி நைஸாக இருக்கிறது நல்லது. திரும்ப முடியாது. அப்படியா? திருவலாம். இது திருவி தான் புளிஞ்சிடும். திருவுங்க. உடையாது. உடையாது. நல்லா திருவி புளிங்க. நீங்கள் இன்னுமே திருவலாம். இல்லை, உள்ள இறக்கிக்குங்க கொஞ்சம். இன்னும் திருவலாங்க. திருவுங்க. பயப்படாமல் திருவுங்க. திருவி புளிங்க. இன்னும் திருவலாம். தப்பு இல்லை. இப்படி இல்லாமல் கம்பு இருக்குல்ல, மரக்கில கம்பு ஓட்ட விழுந்து. ஓகே. கடைசியாக இன்னொரு புளிக்கு கையில் புளிஞ்சிருங்க. அதையும் போட்டு புளிஞ்சிடலாம். எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பிடிச்சி இதை எடுத்துகிட்டு அப்புறம் அதை எடுத்துகிட்டு மகரந்தம் சூப்பராக இருக்குமாம்மா. மகரந்தம் நிறையா இருக்குது. நல்லா சீசன், மாங்காய் சீசன் பார்த்தீங்களா? எடுத்துக்கோ. இன்னொரு புளி புளிவாங்க. அதில் கேமரா சொல்லிக்கிறேன். இன்னொரு புளி புளிவாங்க.
கடைசியாக இன்னொரு புளி புளிவாங்க. அது ஆக்சுவலாக அந்த துணி இல்லாமல் க்ளவுஸ் மட்டும் போட்டு புளிவாங்க. அதை எடுத்துடணும். துணி விழுந்துடும். வெளிச்சு விட்ருங்க. இப்படி புளியும் போது இன்னும் அதிகமாக வரும். ஆக்சுவலாக இன்னும் அதிகமாக வரும். துணியில் புளிஞ்சிருங்க. துணியில் புளிஞ்சிரும். ஓகே. இது வந்துடுங்க. 7 கிலோ 8 கிலோ கூட வரும். பொண்ணாகட்டும் 7 8 கிலோ வரும் என்னுடைய நம்பிக்கை. நல்லா இருக்கிறதையும் நல்லா புளிஞ்சோம்னா 7 8 கிலோ. இது மரத்துலேருந்து எடுத்தங்காட்டி துணி ஓட்டையாகுது. ஆமாம் ஆமாம். மரத்துடைய இல்லை கிளையெல்லாம் இருக்குதுங்களா? இன்னொரு வாட்டி அவங்க வாங்குறவங்க வாங்கிக்கலாம் சொல்லிடுங்க. மாமா நீங்கள் அவங்க சொல்லுவாங்க. எல்லாம் என்னை நம்பி வாங்குறவங்க. நீங்கள் என்ன நம்பி வாங்குறீங்களா மாமா? அதான் எனக்கு தேவை. சரி ஊரில் மாமா அவர் தான் இன்சார்ஜ். அவர் தான் நாங்கள் இல்லைன்னு சரி, நீங்கள் அவர் கூட்டிகிட்டு போய் தாராளமாக சுற்றலாம். அவர் இருக்காரு உட்காரு. ஒரு மொத்த காட்டுக்கு ஒரு இன்சார்ஜா? எந்த ஏரியாலும் சரி நின்னா சரி. ஒரு பேர் முத்துப்பாண்டி. அவரை பார்த்தாலே யார் அவர் இப்போ இதெல்லாம் எடுத்து சேல்ஸ் பார்த்தாரு. சின்ன வயசுலேருந்து இங்கே அவங்க அப்பா இருக்கிறனால பழக்கம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டேன். அது வேறு மாமா வேறு கூட்டு போய் எல்லாம் காமிச்சு பழகிட்டாங்க. ஸோ புரிஞ்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். இவ்வளோ கிடச்சிருக்கா? இந்த பக்கம் இது அப்படியே வச்சுருக்கோம். இது ஆக்சுவலாக இன்னும் அப்படியே விட்டோம்னா செட்டில் ஆகும்போது இன்னொரு 1 கிலோ அப்படியே கீழே வடியும். ஏன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த கூடு. அப்படியே வடியும். வடிஞ்சால் அதையும் ஊற்றிப்போம். ஃபில் பண்ணிடுறேன். எனக்கு அந்த மகளை ஊற்றுங்க. ஊற்ற சொல்லிட்டேன். ஓகே ஒவ்வொருத்தருக்காக ஃபில் பண்ணிடுறேன். ராஸ்ட் இங்கிலீஷ் பிரியாணிங்க. ஆறு கிலோ வருங்க. போதும். ஓகே பிரதர் ராகேஷ் சின்னசாமி பெங்களூர். உங்களுக்கு ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் ஊற்றினாலும் 1 கேஜி வந்துடும். நான் சேர்த்தியே தான் ஊற்றுவேன். இதில் இந்த பிரச்சனை இருக்குது. ஃபனல் வச்சுருங்க. சாரிங்க, ஃபனல் வச்சு ஊற்றிடுறேன். இல்லை கொஞ்சம் நீங்கள் ஊற்றிக்கோங்க. சரி இல்லை அப்படி வராது. மேலே வடியணும். ஃபனலில் தூக்கி பிடிங்க. நீங்கள் நான் ஒன்றும் தூக்குறேன். ஃபனல் தூக்குங்க. கையில் ஆயிடக்கூடாதுல்ல. இப்படி ஃபனல் தூக்குங்க மேலேருந்து. விடுங்க ஃபில் ஆகட்டும். இது கொஞ்சம் சிந்துது, கீழே வச்சிடுறேன். அவங்களே ஊற்றுவாங்க. ஃபில் ஆகிறது மட்டும் பார்த்துக்கோங்க. பேர் சொல்லிடுறேன். கரெக்டாக நிறுத்திக்கணும். கரெக்டாக அந்த கழுத்திட்ட வந்து நிறுத்திக்கோங்க. 1 கேஜி வந்துடும். இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. அவ்வளோதான் போதும். அது இருக்கிறது ஃபில் ஆச்சுன்னா சரி போதுங்க. 1 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். கொடுங்க. அதை நான் அப்படியே வெயிட் அதில் போட்டுக்குங்க. அது நான் சொன்னேன் 6 கிலோ வரும் தம்பி. கண்டிப்பாக 6 கிலோ வரும். பிரதர் அகஸ்டின் நவீன்ராஜ் சீர்காழி 2 1 கேஜி கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு 1 கேஜி ஃபில் பண்ணுறேன். ஊற்றுங்களா? வேஸ்ட் பண்ணாமல் ஊற்றுங்க பார்க்கலாம்.
அதுக்கு மகிழ்ந்தே பக்கெட்லேருந்தே ஊற்றி விட்டுருலாமா? இல்லைம்மா ஊற்றலாமா? சிந்து இருக்கீங்களா அதோட இதோட சீஸாக இருக்கும். ஊற்றலாம் ஊற்றலாமா? ஊற்றலாம் பக்கெட்லேருந்தே ஊற்றலாம். பார்த்துங்க இருங்க. ஊற்றுங்க. சூப்பரில் போதும். இல்லை போதுமா? ஏன்னா ஃபனலில் நிறைய இது வெளியே வடிஞ்சிரும். ஓகே கரெக்ட், இதுதான் கரெக்டு. ஆமாம், ஃபனல் மட்டும் பக்கெட்டில் வச்சுக்கோங்க. கொடுங்க. இதுதான் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும். 1 kg கொஞ்சம் மேலே இருக்கும். பிரதர் அகஸ்டின் நவீன்ராஜ் சீர்காழி. செகண்ட் 1 kg தான் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட் 1 kg இப்போ அப்படியே அடுத்தது ஊற்றுறேன். நீங்கள் சொன்ன மாதிரி 5 கிலோ வரும்னு நினைக்கிறேன். 6வது கிலோ வருமானு டவுட்டு தான். கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. ஊற்றுங்க 6 கிலோ 5.5 கிலோ வரும்னு நினைக்கிறேன். 5 கிலோ கொஞ்சம் கூடும் கொஞ்சம் குறையும். கொஞ்சம் கூடும் போது இருக்கிறதா எடுக்க முடியுமா? இல்லை என்ன செய்ய முடியும்? இது கரெக்டாக 1 kgங்க. சரி மாமா, சரியா? போதும் நம்பிக்கை இருக்கு. ஒரு 50 கிராம் முன்பின் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு குறையாது. 1 கிலோ மேலே வரும், கொஞ்சம் மேலே வரும். கரெக்டாக வருது. இருங்க வடிட்டு இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. இல்லை அதில் வடிகிறதே கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் கோஷம் அவ்வளோதான் 1 kg தம்பி. இல்லை நான் 10வது சரி கொஞ்சம் ஊற்றுறேன். ஜாலி ஒரு சொட்டு பழட்டு அதுக்குண்ணா. அதுக்குன்னு அது அதிகமாக வடிஞ்சிடக்கூடாதுன்னு தான், வெளியே போயிடும். போதும். சரிம்மா, லீக் இதாச்சு. வெளியே வடிஞ்சு வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அவருக்கு 50 கிராம் கொடுக்குறது எனக்கு ஒன்றும் இல்லை. லீக் ஆகிடக்கூடாது. வேஸ்ட் ஆனால் மனசு கஷ்டமாக இருக்கும். 6 வந்துடும். 6 வந்துடும். என்ன சொல்கிறீங்க? 3 கிலோ வந்துருமா? இது சரி டக்குங்க சொல்லுங்கள். அதையும் வடிச்சா வந்து 4 வந்துருக்குல்ல. 3 வந்து இல்லை, அந்த மீதி இருக்கிறது வடிஞ்சா வந்துடும். சொல்லுங்கள். பிரதர் அகஸ்டின் நவீன்ராஜ் சீர்காழி உங்களுக்கானது 1 kg ஸ்டிங்லெஸ் பிரியாணி. செகண்ட் 1 kg. ஓகே. பிரதர் மகாராஜா சி கோவில்பட்டி ஸ்டிங்லெஸ் பிரியாணி 1 kg உங்களுக்கு. எடுத்துருங்க பழம் எடுத்துருங்க. கரெக்டாக இருக்கும். 1 கிலோ வரும். 2 கிலோ வந்துருமா? 1 கிலோ தானே வரும். 1.5 கிலோ. 1.5 கிலோ வரும். பிரதர் மகாராஜா சி கோவில்பட்டி ஸ்டிங்லெஸ் பிரியாணி 1 kg கேட்டிருந்தீங்க. எல்லா வீடியோவும் காமிச்சிட்டேன். பிரதர் பிரதீப் கே ஷீர்தடி ஸ்டிங்லெஸ் பிரியாணி 1 kg கேட்டிங்க உங்களுக்காக. எடுத்துருங்க. அது பக்கத்தில் கொண்டு வெளியே போயிடும். அது வெளியே வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் எல்லாம் தொடச்சிட்டு இருக்கு. பிரதர் பிரதீப் கே ஷீர்தடி உங்களுக்காக ஸ்டிங்லெஸ் பிரியாணி 1 kg. நன்றி. பிரதர் சிவராமகிருஷ்ணன் உதயகுமார் ஆவடி உங்களுக்காக இதை ஃபில் பண்ணுற பாரு. அதில் வடிஞ்சிங்க, கண்டிப்பாக வடியும். மாமா இருங்க வரேன். இல்லை அதில் வடிஞ்சிருக்கும். நேரம் இதை பாருங்கள், காமிச்சிருக்கு. அப்படியே காமிச்சிருக்கு. ஒரு 300 கிராம் பத்தில் ப்ரோ. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வடிஞ்சிருக்கு பாருங்கள். எடுங்க. ஏன்னா அவர் வேறு எதுவும் நினச்சிடக்கூடாதுல்ல, அதனால் காமிச்சிடும். பாருங்கள் வடிஞ்சிருச்சா? அப்படியே வச்சா வடிஞ்சிருக்கும். அதை தான் நம்ம எடுக்கிறோம். இல்லை கீழே வடிஞ்சு நிற்கிதுங்க, கீழே வடிஞ்சு நிற்கிது. புரியுதா? பாருங்க மாமா. எவ்வளோ உடஞ்சி நிற்கிது பாருங்க. அது ஒரு 300 கிராம் வந்துடுங்க. அதை வடிச்சு விட்டு ஊற்றுங்க அந்த பக்கெட்டில். வாய்ப்பு இருக்கா இல்லை அப்புறமா பார்த்துக்கலாமா? அப்புறமா பார்த்துக்கலாம். இது இப்போ எடுத்துடுறேன் மாமா. இன்னும் வடிட்டு இதை எடுத்துருவீங்களா? எடுத்துருங்க.
அதில் வடிஞ்சு ஏற்கனவே இருக்குது 300 கிராம் பக்கம். கட்டியாக இருக்குது. ஹார்டாக இருக்கு. சரி, அப்படின்னா அடுத்த கூட எடுத்து புரிஞ்சுக்கலாங்க. ஏன் மாமா இது போயிடும்? வந்ததுன்னா ஊற்றிடலாம். ஏன் போய் மறந்துடாதீங்க. ஊற்றுங்க. ஒரு 300 கிராம் வரணும், வந்துடும். அப்போவுமே ஃபில் ஆகுமான்னு டவுட்டு தான். அப்போனா அடுத்த கூட்டில் அடுத்த கூட ஒரு கூடு இருக்கு மாமா. ஒருக்குள்ளே எடுத்து அதில் மொத்தமாக சேர்த்து புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சு அவருக்கு ஊற்றிடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரதர் சிவராமகிருஷ்ணன் இன்றைக்கி எவ்வளோ ஊற்றியுமே ஒரு 800 கிராம்ஸ் தான் வந்திருக்கு. அடுத்த கூட்டில் எடுத்து ஊற்றி காமிச்சிட்றேன். ஸோ இந்த ஹண்ட் முடிஞ்சுது. அதில் அவருக்கு மட்டும் ஒரு 200 கிராம் ஊற்றினோன்னா எனக்கு முடிஞ்சுது. ஸோ வேணுன்னா இந்த மாதிரி ஹனி வேணுன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் ஹனி ஹண்ட்டுமே புக் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். நன்றிங்க.